சொன்னப்பவே இப்படி நடக்கும் நான் பயந்தேன். நிறுத்துமா. அவ என்னமா தப்பு பண்ணா? அவ சொன்ன மாதிரி தான் இப்ப நடந்து போச்சே. அவ சொன்ன உடனே நடந்துருமா? அக்கா சாரிக்கா, நான் அப்படி நடக்கணுங்கிறதுக்காக சொல்லல. அது நான் சும்மா தான் சொன்னேன். யார் சொல்லியும் எதுவும் இந்த மாதிரிலாம் நின்னுடாத நிலா. அம்மா எனக்கு அப்படிதாங்கிறப்போ பாவம் அவ என்ன பண்ணுவா? நிலா, அம்மாவை பத்தி உனக்கு தெரியாதா? இதுக்கு போய் கண் கலங்கிட்டு இருக்க? ஏன் தென்றல், உனக்கு மட்டும் ஏண்டி இப்படி நடக்கணும்? உங்ககிட்ட அழகு இல்லையா, அறிவு இல்லையா, படிப்பு இல்லையா? உங்ககிட்ட என்ன குறை கண்டாங்க? அதிர்ஷ்டம் இல்லையே. அது இல்லாம எது இருந்தாலும் பிரயோஜனம் இல்லம்மா. நீ அதிர்ஷ்டக்காரி நம்ம சொல்லிட்டு போனேடி. அது அவருக்கு ஏதோ சொல்லுவாங்களே, காக்கா உட்கார பனம்பழம் விழுந்த மாதிரின்னு. அந்த மாதிரி தாமா இதுவும். சரி விடுங்க, ஒருவேளை இதுவும் நல்லதுக்கு தானே கடவுள் இப்படி பண்ணிருக்காரு. எதுடி நல்லது? ஆமாமா, உங்களை விட்டு நான் பிரிய கூடாதுன்னு கடவுள் நினைக்கிறாரு போல. நான் இன்னும் கொஞ்ச நாள் உங்க கூட எல்லாம் ஜாலியா சந்தோஷமா இருக்கணும்னு அவர் நினைச்சிருந்தா எனக்கும் போக இஷ்டம் இல்லம்மா. ஏண்டி, உன்னை அனுப்பி வைக்கணும்னு எங்களுக்கு மட்டும் ஆசையா என்ன? பொண்ணா பிறந்தா ஒரு நாளைக்கு புகுந்த வீட்டுக்கு போய் தானடி ஆகணும். உனக்கு அப்புறம் 2 பேர் இருக்காங்கடி. உனக்கு முடிஞ்சாதானே அவங்க 2 பேருக்கும் முடிக்க முடியும். அம்மா, எது எப்போ முடியும்னு இருக்கோ அது அப்பதாமா முடியும். நாம அவசரப்பட்டு எதுவுமே ஆக போறதில்ல. ஒருவேளை 3 பேருக்கும் ஒன்னா முடியணும் அப்படி இருக்கோ என்னமோ, யாரு கண்டா? அம்மா, இதுக்காகலாம் நீ கவலைப்படாத. எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரிம்மா, எனக்கு லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஃபீல் பண்ணாத. அப்பா போயிட்டு வரேன். போயிட்டு வாமா. இவ என்னடானா எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்ப சாதாரணமா போறா. நம்மளால தாங்கிக்க முடியல. அவளுக்கு இருக்கிற பக்குவம் எல்லாம் நமக்கு இல்ல. என்ன முடிவெடுத்திருக்க? கனடால போய் செட்டில் ஆகி கை நிறைய சம்பாதிக்கணுங்கிறது தான் என்னோட கனவு. அந்த கனவு நிறைவேற கல்யாணம் தடையா இருக்கும்னு நீங்க சொன்னீங்க. அதான் வேற இடம் பாத்துக்கங்கன்னு அவங்க கிட்ட நான் சொல்லிட்டேன். அந்த பொண்ணு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னியே? பிடிச்சதா இருந்தது. நான் எதிர்பார்த்த எல்லா தகுதியும் தென்றல் கிட்ட இருந்ததுதான். ஆனா என்ன பண்றது, எனக்கு வர அதிர்ஷ்டம் அவங்களால போகுதுங்கிறப்போ அவங்க எனக்கு தேவையே இல்லை. என் வாழ்க்கை இந்தியால முடியறதுல எனக்கு இஷ்டமே இல்ல. என்னோட டெஸ்டினேஷன் கனடா தான். கனடா லைஃப்க்கு முன்னால இந்த கல்யாணம் எனக்கு முக்கியம் இல்ல மேடம். புத்திசாலித்தனமா யோசிச்சு முடிவெடுத்திருக்க. புத்தி சொன்னது யாரு? நீங்களாச்சே மேடம். வெரி குட். அடி பாவி, அந்த பொண்ணு தான் நான் ஒத்துப்பேன்னு நினைச்சு ஏமாந்துருக்கோம்.
ஏன்னா நான் அந்த அளவுக்கு நம்பிக்கையா பேசிட்டு வந்திருக்கேன். ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் பின்னாடி போய் யோசிக்க கூடாது. உன்னை நம்பியா அவ பிறந்தா? அவளுக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்க போகுது. அவளுக்காக கவலைப்பட்டு நமக்கு கிடைக்கிறத என்னைக்குமே இழந்துடக்கூடாது. இல்ல மேடம், நான் இழக்கிறதா இல்ல. நான் என் கனவை நோக்கி போறதா முடிவு எடுத்துட்டேன். வெரி குட். இந்தா உன்னோட அப்பாயின்மெண்ட்டுக்கான ஆர்டர், கனடா விசா எல்லாமே இதுல இருக்கு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேடம். இது உன் தகுதிக்கானது இல்ல. நான் சொன்னதுக்காக தென்றல வேண்டான்னு சொன்னியே, அந்த விசுவாசத்துக்காக. தேங்க்யூ மேடம். ஆண்டாள், உனக்கு இது நியாயமா இருக்கா? இந்த ஆண்டாள் அவளோட நியாயத்தை என்னைக்குமே மீற மாட்டா. அந்த அப்பாவி பொண்ணு உனக்கு என்ன கெடுதல் செஞ்சுட்டான்னு இப்படி அவ கல்யாணத்தை நடக்க விடாம தடுத்துக்கிட்டே இருக்க. அவ ரேடியோல பேசுனா அப்படி ரசிச்சு கேக்குற. அவ வாழ்க்கைய மட்டும் ஏன் இப்படி அழிக்க பாக்குற? ஒரு விஷயத்த நடக்க விடாம தடுத்தா அழிக்கிறதா மட்டும் அர்த்தம் இல்ல. அவ வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக நான் இதெல்லாம் பண்ணல. அவளுக்கு இதை விட பெரிய வாழ்க்கை கொடுக்கறதுக்கு தான் நான் இதெல்லாம் பண்றேன். பெரிய வாழ்க்கையா? ஆமா, அவளை இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வரதுக்காகத்தான் நான் இத்தனையும் பண்றேன். அவளை என் பேரன் ஆகாஷுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கத்தான் இத்தனை கல்யாணத்தையும் நான் தடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆண்டாளு, உண்மையிலேயே உனக்கு அப்படி ஒரு நினைப்பு இருந்ததுன்னா நீ என்ன பண்ணிருக்கணும்? நேரா போய் நீ பொண்ணு கேட்டிருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி அவளுக்கு வர சம்பந்தத்தை எல்லாம் கெடுத்துக்கிட்டா இருப்ப. கேட்கதான் போறேன். ஆனா அதுக்கு முன்னால அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு தகுதியானவளா இல்லையான்னு நான் செக் பண்ண வேண்டாமா? நீ செக் பண்ணாமலா நம்ம பேரனுக்கு பொண்டாட்டியாக்குறதுக்கு திட்டம் போட்டிருப்ப? செக் பண்ணிட்டு தான் இருக்கேன். கிட்டத்தட்ட எல்லா டெஸ்ட்லயும் பாஸ் ஆயிட்டா. இன்னும் ஒரே ஒரு டெஸ்ட் தான் பாக்கி இருக்கு. அதுலயும் அவ பாஸ் ஆயிட்டா, அடுத்த நிமிஷமே நான் அவளை முறைப்படி பொண்ணு எடுப்பேன். பரீட்சை எழுதி பாஸ் பண்றதுக்கு இது என்ன நீட் எக்ஸாமா? வாழ்க்கமா? இந்த ஆண்டாள் வீட்டுல வாழ்க்கப்படுறது சும்மான்னு நினைச்சீங்களா? நீ ஆசைப்படுற, டெஸ்ட் வைக்கிற, இதெல்லாம் ஓகே. ஆனா இதுக்கு அவ சம்மதிக்கணும்ல. அவ முடியாதுன்னு சொன்னா? முட்டாள் கூட அப்படி சொல்ல மாட்டான். அவ சொல்றாளோ இல்ல வேற யாராவது சொல்றாங்களோ, அப்படி சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தா நீ என்ன பண்ணுவேன்னு நான் கேக்குறேன். இந்த ஆண்டாள் ஆசைப்பட்டத அடையாம விட்டதில்லை. என்னோட ஆசைக்கு குறுக்க அந்த ஆண்டவன் கூட நிக்க மாட்டான். இங்க ஆண்டவனும் நான் தான், ஆண்டாளும் நான் தான். எனக்காகத்தான் மத்தவங்களை தவிர மத்தவங்களுக்காக நான் இல்ல. என் ஆசைக்கு குறுக்க நிக்கிறவங்க அந்த யமனோட போட்டி போடுறாங்கன்னு அர்த்தம். அப்படி நிக்கிறதுக்கு இங்க யாருக்கு தைரியம் இருக்குன்னு நானும் பாக்குறேன்.
சார் சாரி சார். கார் நின்னுட்டு இருந்ததை நான் கவனிக்கல சார். ஐம் so சாரி. ஏங்க இவ்ளோ பெரிய கார் நிக்குது, உங்களுக்கு கண்ணு தெரியலையா? உங்களுக்குலாம் யார் லைசென்ஸ் கொடுத்தது? ஆமா, உங்ககிட்ட லைசென்ஸ் இருக்கா? ஸ்கூட்டருக்கு ஆர்சி புக் இருக்கா? இப்படி கண்ணை மூடிட்டு ஓட்டிட்டு வர, கேட்டா கவனிக்கலன்னு வேற சொல்ற. முதல்ல லைசென்ஸை காட்டு. இந்த மாதிரி அன்மெச்சூர்ட் டிரைவர்ஸ்னால தான் ரோட்ல ஆக்சிடென்டே நடக்குது. பிரேக்னு ஒண்ணு எதுக்கு இருக்கு? பிரேக் கூட உனக்கு பிடிக்க தெரியல, உனக்குலாம் வண்டி வேறயா? ஹலோ சார், ஒரு நிமிஷம் பொறுமையா இருங்க. நான் தான் தப்பு நடந்து போச்சுன்னு சொல்றேன்ல, நீங்க பாட்டுக்கு பேசிட்டே போறீங்க. ஓ, நீங்க கண்ணு மூடிக்கிட்டே வந்து இடிப்பீங்க, அப்புறம் தப்பு நடந்துருச்சுன்னு சொன்னதும் நாங்க அதை கேட்டுட்டு அப்படியே போயிருந்தோமா? என் கார்ல இவ்ளோ பெரிய ஸ்கிராட்ச் ஆயிருக்கு, அதுக்கு என்ன பண்ண போறீங்க? சார், நான் வேணும்னா அதுக்கான பணத்தை கொடுத்துடுறேன் சார். என் கையில ஒரு 300 rupees இருக்கு. வாட்? 300? இதுக்கு எவ்வளவு ஆகும்னு உனக்கு தெரியுமா? உன் ஓட்ட ஸ்கூட்டரை வித்தா கூட இதுக்கு பைசா பத்தாது. சார், ஓட்டு ஸ்கூட்டர்னா தப்பா சொல்லாதீங்க. இது நல்ல ஸ்கூட்டர் தெரியுமா? இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ற? முதல்ல அத சொல்லு. பதில்னா என்ன கேக்குறீங்க சார்? நான் பணம் கொடுக்கறேன்னு சொல்லிட்டேன்ல. 300ல ஒரு பணமா? அதுக்காக நான் என் ஸ்கூட்டர் விக்கணும்னு சொல்றீங்களா? நீ ஸ்கூட்டரை விப்பியோ இல்ல உன் வீட்டை விப்பியோ அது எனக்கு தெரியாது. எனக்கு இந்த ஸ்கிராட்ச் கிளியர் ஆகணும். சார், இது ரொம்ப அநியாயமா இருக்கு சார். நான் தான் இருக்கிறது தரேன்னு சொல்லிட்டேன், சாரியும் கேட்டுட்டேன். வேணும்னா ஆபீஸ்க்கு போய் ஒரு 100 rupees கூகுள் பே பண்ணி விடுறேன். ஏய், என்ன விளையாடுறியா? நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். நானும் சீரியஸா தான் சார் பேசிட்டு இருக்கேன். ரோட்னா அப்படி இப்படின்னு ஆக்சிடென்ட் ஆகதா செய்யும். அதுக்காக இப்படி அராஜகம் பண்ணக்கூடாது. என்ன பேசுற? கண்ணை மூடிட்டு ஸ்கூட்டரை ஓட்டிட்டு வந்து நின்னுட்டு இருந்த கார் மேல இடிச்சிட்டு நான் அராஜகம் பண்ணிட்டு இருக்கேனா? ஹலோ, என்ன? என்ன ப்ரோ, என்ன அராஜகம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா சார், தெரியாம நடந்துச்சுன்னு சாரியும் சொல்றேன். ரிப்பேர் பண்றதுக்கு காசும் கொடுக்கறேன்னு சொன்னேன். ஆனா இவரு அது பார்த்தா அது ஸ்கூட்டரை வித்து கொடுன்னு சொல்றாரு. இது அராஜகம் இல்லையா? ஏய், நான் உன்கிட்ட காசு கொடுன்னு கேட்டனா? நீயா சொல்லிட்டு இப்ப நான் காசு கேட்கறேன்னு சொல்ற? இந்த ஸ்கிராட்ச் ரிமூவ் பண்றதுக்கு உன்னால காசு கொடுக்க முடியுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த கார் எவ்வளவு காஸ்ட்லின்னு உனக்கு தெரியுமா? என்னால கொடுக்க முடியாதுன்னு சொல்றீங்க, அப்புறம் கொடுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இது ரொம்ப தப்பா இருக்கு சார். எது தப்பு? எது தப்புன்னு சொல்றீங்க? ப்ரோ, இவங்களாம் இப்படித்தான் ப்ரோ. இவங்க கிட்ட 2 வீலர் மாட்டிக்கிட்டு படாத அவஸ்தைப்படுது. டிராபிக் ரூல்ஸையும் மதிக்கிறது இல்ல. ரோடு என்னமோ அப்படியே அவங்களுக்கு மட்டும்தான் சொன்ன மாதிரி ஓட்டிட்டு வருது. இப்படி இடிச்சிட்டு நாம எங்க திட்ட போறோமோன்னு அட்வான்ஸ் அப்படியே அட்டாக் பண்ணுவோம். ப்ரோ, இப்பெல்லாம் ரேஸ் டிரைவிங் ஆம்பளைங்க பண்றது இல்ல, பொம்பளைங்க தான் பண்றாங்க. ஆக்சிலேட்டர் கிடைச்சா போதும், அப்படியே முறுக்கிறது. என்னமோ அவங்க வீட்டு கிச்சன்ல இருந்து ஹாலுக்கு வர்ற மாதிரி ஆப்போசிட்ல வர்றவங்கள பத்தி கவலைப்படாம அப்படியே திருப்பிட்டு அப்படியே போயிடுறது. அப்புறம் ஆக்சிடென்ட் நடக்காம என்ன நடக்கும்? உண்மையை தாங்க சொல்றேன்.
ஆனா இதை இவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆணாதிக்கம்னு சொல்லுவாங்க. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, என்ன சொல்றீங்க? நான்லாம் அப்படி இல்ல. டிராஃபிக் ரூல்ஸை பக்காவா ஃபாலோ பண்றேன். அதான் தெரியுது, நின்னுட்டு இருந்த கார் மேல இவ்வளவு பெருசா கோலம் போட்டு வச்சிருக்கீங்களே. ஹலோ, நடுவுல உங்களை யாரு நாட்டாமைக்கு கூப்பிட்டது? இது எங்க பிரச்சனை, நாங்களே தீர்த்துக்கிறோம். நீங்க வந்த வேலையை பார்த்துட்டு போங்க. பாத்தீங்களா ப்ரோ, ப்ராப்ளமா எப்படி டைவர்ட் பண்றாங்க? தப்பு அவ்வளவு சீக்கிரத்துல ஒத்துக்கவே மாட்டாங்க. பார்த்து டீல் பண்ணுங்க ப்ரோ. கொஞ்சம் ஏமாந்தா நாம அவ்வளவுதான். தப்ப அவங்க பண்ணிட்டு எப்படி நம்ம பக்கம் திருப்பலான்னு யோசிக்கிறாங்க. ப்ரோ, இவங்கள்ட்டெல்லாம் பேசிட்டு இருந்தா உங்களுக்கு தான் ப்ரோ டைம் வேஸ்ட். சல்லி காசு கூட பெறாது. இவங்களை நான் சும்மா விட போறதில்ல. நான் இப்பவே போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். ஐயோ ப்ரோ, அப்படிலாம் வார்த்தை விடாதீங்க. அவங்க மேல தப்பு இருந்தாலும் நமக்கு தான் தண்டனை, நம்ம மேல தப்பு இருந்தாலும் நமக்கு தான் தண்டனை. சார், என்னால சாரி தான் கேட்க முடியும். நான் அவசரமா போகணும், எனக்கு வேலை இருக்கு. உங்களுக்கு வேலை இருக்கு, அப்ப இவருக்கு வேலை இல்லையா? ப்ரோ, உங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்றாங்க ப்ரோ. சார், எனக்கு வேலை இருக்குன்னு தான் நான் சொன்னேன், உங்களுக்கு வேலை இல்லைன்னு நான் சொல்லல. இவர் நான் சொல்லாததெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அவரை விடு. இப்போ இதுக்கு நீ என்ன செய்ய போற? பாத்தீங்களா ப்ரோ, ப்ராப்ளம் எப்படி கிரியேட் பண்றாங்கன்னு? சப்போர்ட் பண்ண வந்த உங்களுக்கு எனக்குமே ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ண பாக்குறாங்க. ப்ரோ, நான் கிளம்புறேன் ப்ரோ, நான் கிளம்புறேன். பா, என்ன பொண்ணா இருக்காங்க. கிளம்ப வேண்டியதான். ப்ரோ, ஒரு நல்ல அட்வைஸ் சொல்றேன், நீங்களும் இப்பவே கிளம்பிடுங்க. அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் டைம் வேஸ்ட். சொல்லிட்டு பாத்துக்குங்க. ஓகே, வரேன் ப்ரோ. தயவு செஞ்சு கிளம்பு. சார், நான் தான் சாரி கேட்டுட்டேனே சார். சாரி சாரி சாரி. ஓ சாரியை தூக்கி குப்பையில போடு. அவன் சொன்னது சரிதான். உங்ககிட்ட பேசினா எனக்கு தான் டைம் வேஸ்ட். யார் இவன்? நமக்குன்னு வந்து சேருவாங்க போல. கடவுளே, இவனை இனிமே என் கண்ணிலேயே காட்டாத. ஐயோ, டைம் ஆச்சு. மது சார், பரவாயில்ல, உட்காரு. கம்மல் என்ன புதுசா? ஆமா சார். நல்லா இருக்கு. தேங்க்யூ சார். உண்மையா சொல்ல போனா நீ ரொம்ப அழகா இருக்க. சார், உண்மையாவா சொல்றீங்க? சத்தியமா. இந்த லிப்ஸ்டிக் இருக்குல்ல, அதை கொஞ்சம் கம்மி பண்ணா நயன்தாரா கூட பக்கத்தில் நிற்க முடியாது. தேங்க்யூ சார். தேங்க்ஸ். ஆமா, அழகா இருக்கிற நயன்தாராவை எல்லாம் இழுக்க வேண்டியதா இருக்கு. எங்க இருப்பாரு? ஐயோ, கொரோனா வைரஸ் மாதிரி தேடி வந்துட்டானே, இவன் கண்ணில் படாம தப்பிக்கலாம். அங்கதான் இருப்பாரு. ஐயோ, சொந்த ஆபீஸ்க்குள்ளேயே அவனை பார்த்து கந்து வட்டிக்காரனுக்கு பயந்து ஒழிஞ்ச மாதிரி ஒழிஞ்சிட்டு இருக்கானே. ஹலோ 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 ஹலோ, என்ன நீங்க மட்டும் போயிட்டு இருக்கீங்க? யார் நீங்க? ஏங்க, என்னை பத்தி நானே சொல்லக்கூடாது, இதோ இந்த நாடே சொல்லணும் அப்படின்னு நினைக்கிற வேணா. நீங்க எப்படி வேணா நினைச்சிட்டு போங்க, ஆனா உள்ள வரதுக்கு முன்னாடி பெர்மிஷன் வாங்கிட்டு வரணும்னு தெரியாதா? நீங்க பாட்டுக்கு உள்ள போறீங்க. ஐயோ சாரிங்க, அவசரத்துல மறந்துட்டேன். அது என்ன வேணும்? யாரை பார்க்கணும் நீங்க? மேனேஜர் சிங்காரத்தை பார்க்கணும். நீ பார்க்க கூடாதுன்னு தான்டா இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கேன். அப்பாயின்மெண்ட் இருக்கா? என்னது அப்பாயின்மெண்டா? எனக்கு இது மட்டும் சிங்காரத்துக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? ஏங்க, நாங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க. இருந்துட்டு போங்க. அதுக்கு
இருந்துட்டு போங்கன்னா நான் ஏதோ உள்ள போறதுக்கு போய் சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? ஆமால்ல, அப்படி கூட இருக்கலாம்ல. ஆஹா, நாமளா வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோமோ?